இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள் வரையிலும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். அந்த மேலான கிருபைக்காய் அவரை துதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய, அதாவது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தை நம்மை காண செய்திருக்கிறார். அந்த கிருபைக்காய் அவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 30 வசனம் 8. அதற்கு அவர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். என கண்மானவர்களே, இந்த மாதத்திலே ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆக்சுவலா நான் இது கிறிஸ்துமஸ் மாசமா இருக்கிறதுனால தேவன்கிட்ட இருந்து, அதாவது ஜீசஸ் பர்த் ரிலேட்டடா ஒரு வேர்ஸ் ஆவியானவர் தரணும் அப்படின்னு பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அப்போ அவர் தெளிவாய் பேசின காரியம், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய்ன்னு இந்த வேர்ஸ்ல இருந்து பேசினார். இது இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஜனவரி 1ஆம் தேதி ஆவியானவர் தந்த வாக்கு தத்தம். சோ ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம் இதுதான் இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்தம். அப்போ அதாவது ஜனவரி 1ஆம் தேதி நான் எதை வச்சு பேசியிருப்பேன் அப்படின்னா, எப்படி தாவீது அமலேக்கியரிடத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான். தான் ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலையும் தேவனை பிடித்து கொண்டு அவர்கிடத்தில் விசாரிச்சு எப்படி அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி சகலத்தையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம். இன்னும் கூட இளையகுமாரனுடைய அந்த பேரபிள்ல இருந்து இளையகுமாரன் எப்படி எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடும் தன் தகப்பனிடத்தில் திரும்பி அவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தான் எதையெல்லாம் இழந்து போனானோ, அதாவது உலக பிரகாரமான காரியத்திலையும் கூட அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நான் இன்னைக்கு கேட்கணும்னு ஆசைப்படுற காரியம், தாவீது எல்லாவற்றையும் இழந்தார், திரும்ப பெற்றுக்கொண்டார். இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து போனான், மறுபடியும் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் இழந்து விட்டேன், வாழ்க்கையில அனைத்தையுமே இழந்து விட்டேன். இது எப்படி சொல்ற கேட்டகரியில நாம இருந்தாலும் சரி, நாம் திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டோமா? சகலத்தையும் திருப்பி விட்டோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சகலத்தையும் திருப்பிட்டேன் அப்படின்னு? கண்டிப்பா நான் கிடையாது. எதுக்காக? அதாவது இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு வாக்கு தத்தம் வருது பிரதர், தேவன் தெளிவாக என்னோடு கூட பேசுகிறார், நான் என்னென்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள்னால உன்னை நிரப்புவேன் அப்படின்னு தெளிவாக எனக்கு வாக்கு தத்தங்கள் தர்றாரு. ஆனால் அது எதுவுமே நிறைவேறிட்டா நான் சுதந்திரித்து கொண்டேனா எனக்கு தெரியல. மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டில் நான் சர்வை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்கலாம். எனக்கன்மானவர்களே, இன்னும் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்க்க முடிகிறது, ஆனால் அதை கைகளிலே சுதந்திரிக்க முடியவில்லை அப்படின்னு கொஞ்சம் பேர். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரதர், தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு தான், ஆனால் அது என் வீட்டு வாசல் வரைக்கும் வருது, வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு அப்படின்னு. இந்த காரியங்களை மனசுல வச்சு நான் பிரேயர் பண்றப்போ ஆவியானவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அதாவது ஒரு பைப்லைன், அந்த பைப்லைனுக்கு ஒரு பக்கம் தேவன் ஒரு வாட்டர் மாதிரி ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். நம்ம கண்ணால பாக்குறோம். அங்க அந்த அந்த எண்ட்ல பைப்போட ஒரு எண்ட்ல நல்லா அசியூம் பண்ணிக்கணும், ஒரு எண்ட்ல வாட்டர் ஊற்றப்படுது. அங்க ஃபுல்லா தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்காங்க. நான் இங்க இருந்து பாக்குறேன், எனக்கு தெரியுது அந்த பைப்லைன் முடிகிற இடம் இந்த எண்ட்ல நான் நிக்கிறேன். அப்படியானால் அந்த ஆசீர்வாதம், அந்த நீரானது எனக்கு வந்துதான் ஆகணும். சோ நான் அறிக்கை பண்ணிட்டேன், அதை குறித்து அல்லேலூயா ஆமென் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா, இந்த பக்கம் நான் நிக்கிற பக்கம் வெறும் காத்து தான் வருது. ஏன்? என்ன ஆயிற்று? தேவனாலே ஊற்றப்பட்ட அந்த எண்ட்ல ஊற்றப்பட்ட அந்த ஆசீர்வாத தண்ணீரானது இந்த எண்டுக்கு வரல. எங்க போனது அப்படின்னா, நமது கண்களுக்கு மறைக்கப்படுகிற காரியம் இன்பிட்வீன், அதாவது 2 எண்டுக்கு இடையில ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வை ஓபன் பண்ணால் ஒழிய அந்த தண்ணீரை
தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. என கண்மானவர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஆசீர்வாதங்கள் என்னால பெற முடியல அப்படின்னா என்கிட்டதான் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இத பேசின பிற்பாடு ஆவியானவர் தெளிவாய் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வச்சு அநேக காரியங்கள் என்னோடு பேச ஆரம்பித்தார். அங்கே அந்த அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ஆசீர்வாதமான வேர்சஸ் டிக்ளேர் பண்ணி நம்ம ஜெபிப்போமோ, தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்போமோ, அது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கு. இதை கேட்ட உடனே நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் நம்ம நியூ டெஸ்டமென்ட் காலத்துல இருக்கிறோம், ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. எனக்கன்மானவர்களே, அதாவது நாம் பின்பற்ற வேண்டிய காரியம் ஓல்ட் டெஸ்டமென்டும் நியூ டெஸ்டமென்டும் சேர்ந்துதான். அப்படி இல்லைன்னா தேவன் நம்மளோட பைபிள்ல வெறுமனே நியூ டெஸ்டமென்ட் நம்மளுக்கு தந்திருப்பாரு. மாறாக நமக்கு அந்த காரியங்கள் தெரியணும். தேவனை குறித்து அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் வேணாம், அந்த பிரமாணங்கள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ற பீப்புள் கூட தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அந்த வேர்சஸ கோட் பண்றது உண்டு. அப்படியானால் எனக்கு ஆசீர்வாதத்திற்கு அந்த வேர்ஸ் வேணும், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து அந்த வார்த்தை வேணும். ஆனால் தேவனை குறித்த ஒரு பயம் வரணும்னா எனக்கு அது வேண்டாம், கிருபை மட்டும் போதும் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கன்மான ஒரு உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் அங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அங்கே பல வகையான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அதுல சொல்றாரு, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எதிராக வருபவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போய்விடுவார்கள். அதாவது உன்னுடைய களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர் சொல்றாரு. ஏற்ற காலத்தில் உனக்கு மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையை ஆசிர்வதிப்பாய். மெயினா அங்க சொல்லப்பட்டுள்ளது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இந்த மாதிரியாக உன் பட்டணத்திலும் எல்லாவற்றின் மேலும் உனது ஆசீர்வாதம் எப்படி தங்கும் அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட டிக்ளேர் பண்றோம், ஆண்டவரை பிடித்து கொள்கிறோம். ஆனாலும் ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்கிறதா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனா? கொஞ்சம் யோசிக்கணும். இங்க வசனம் சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு. நம்ம எத்தனை பேர் கடன் வாங்காமல் இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியானால் இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள விடாமல் என்னை தடுப்பது எது அப்படின்னா அங்கே பதில் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தா அங்க சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைகளை ஒருவேளை நாம் கேளாமல் போனால், அந்த வார்த்தைகளின்படி நான் நடக்காமல் போனால், நான் எந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் சொல்றாரு, அவைகள் ஒவ்வொன்றும் சாபமாக சபிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, தேவனாலே தரப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக கை கொண்டு நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் நான் தேவனை தான் பிடிச்சிருக்கணும் பிரதர், காலையில எழுந்த உடனே வேதத்தை வாசித்து நான் பிரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரதர், எண்ட்லையும் நான் எப்ப படுக்க போகிறேனோ தேவனை துதித்து நான் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன் பிரதர். இடப்பட்ட எல்லா நேரத்திலும் நான் தேவனோட தான் நடக்கிறேன், தேவனுக்காக ஓடுகிறேன், தேவனுக்காக ஊழியம் பண்ணுகிறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றோமா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இதை பேசி கொண்டிருக்கும் போது யோசுவாவை குறித்து ஆவியானவர் தெளிவாக எனக்கு சொன்ன காரியம். யோசுவா அவன் பேரை கேட்ட உடனே நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எல்லாரும் போயிருவாங்களாம். ஆனால் யோசுவா கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறதுனாலே உடன்படிக்கை பற்றி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
அவன் ராத்திரியும் பகலும் எங்கேயும் போகல. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் இருப்பேன் அப்படின்னு இருந்தவன் தான் இந்த யோசுவா. நம்ம யோசுவாவின் அதிகாரத்துல பார்க்கிறோம், மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தவன், இஸ்ரவேலருக்கு தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தவன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 22 எடுத்து நம்ம வாசிக்கணும். இந்த இடத்துல அங்க எழுதப்பட்டுள்ளது, யோசுவாவுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறாரு, நீ எல்லா எல்லைகளுக்கும் போய் அங்க இருக்கிறவர்களை சங்காரம் பண்ணு, அங்க இருக்கிற மனிதர்களை எல்லாம் கொலை செஞ்சுட்டு நீ தேசத்தை சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 22வது வசனத்துல யோசுவா அப்படியே பண்ணிட்டு வராரு. ஆனால் சில இடங்களில் சில மனிதர்களை அவரு மீதியா விட்டுட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறது. அதில் ஒரு பட்டணம் காத் என்கிற பட்டணம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க இந்த நேரத்துல மேபி யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஒரு 1,00,000 பேர் இருக்கோம் உதாரணமா, இங்க ஒரு 10 பேர் இருக்கான், இவன் என்ன பண்ணிடணும் அப்படின்னு கூட மேபி நினைச்சிருக்கலாம். இது ஏதோ ஒரு சூழ்நிலையால கொஞ்ச இடத்துல இருக்கிற சிலரை அவர்கள் கொலை செய்யவில்லை, விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஒருத்தரை கூட நீ மீதியா வைக்க கூடாது, எல்லாரையும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு. இது இவ்வளவுதான பிரதர், இது எப்படி இவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக வரும் நம்ம நினைக்கலாம். என கண்மானவர்களே, நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 4 எடுத்து வாசிக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டை நடக்குது. அப்போ பார்த்து ஒரு பெலிஸ்தியர் மனுஷன் ஒரு அரக்கனை போல, ராட்சசனை போல நிக்கிறான். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் முதற்கொண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கி போய் நிக்கிறாங்க. அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் எங்க இருந்து வந்தவன் அப்படின்னா, இந்த 4வது வசனத்துல இருக்கிறது, காத் ஊரானாகிய கோலியாத் அப்படின்னு. அப்படியானால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் மனிதர்களை இந்த யோசுவா மீதியாக உயிரோட தேவனுடைய வார்த்தைக்கு மீறி விட்டுட்டு வந்தானோ, அங்கே இருந்துதான் இப்ப இவங்களை கலங்க பண்ண வைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கோலியாத்தாக நிற்கிறது. என கண்மானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை தேவன் சொன்ன எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கான காரியங்களை செய்யலாம், என்னை எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒரு காரியத்துல தேவன் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா, அது என்னுடைய ஆசீர்வாதம் உள்ளே வருவதற்கு தடையாக இருக்கும். எப்படி இங்க அவங்க அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுட்டு வந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ராட்சசனாக அவங்க முன்னாடி நின்னுதோ, அதை போல இன்றைக்கு நான் என்னைக்கோ ஒரு நாள் செஞ்ச காரியம், நான் தேவனுக்குள்ளாய் பலமானா இருக்கிறேன், இது என்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு ஒரு சின்ன காரியத்தை நம்ம விட்டுருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல ஒரு விதமாய் நான் நடந்திருக்கலாம். அந்த காரியம் இன்றைக்கு நமக்குள்ளாய் கிரியை செய்கிறதா? நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முதலாவது, அந்த காரியத்தை நான் சரி செய்ய வேண்டும். நான் வச்சிருக்கிற பேகுல தேவன் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை போட்டாலும் சரி, அந்த பேக்ல ஏதோ ஒரு இடத்துல ஹோல் இருந்தது அப்படின்னா, அந்த ஹோலை அடைக்காத வரைக்கும் என் பேக் நிரம்பாது. எவ்வளவுதான் போட்டாலும் சரி, பொத்தலான பையை போல ஒரு பக்கம் வெளியில போயிட்டே இருக்கும். என கண்மானவர்களே, நாம் இந்த நாட்களில் தேவனோடு இருந்தாலும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படி தாவீது தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, எப்படி இளைய குமாரன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடும் தன்னுடைய தகப்பனுடைய மேன்மையை உணர்ந்து தன் நிலையை விட்டு எழுந்திருந்து மறுபடியுமாக தகப்பனிடம் சென்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் எதை இழந்திருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாத தடையில் இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை பிடித்து தேவனுடைய வார்த்தையை எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் எங்களை காப்பாத்தி வருகிறீரே, கண்ணின் மணி போல எங்களை நடத்துகிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளினுடைய வாக்கு தத்தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறீர் தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்துல எங்களுடைய மாம்ச இச்சைகளினால, மாம்சத்தில் உள்ள பலவீனங்களினால அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா, எங்களோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் சில காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம் அப்பா. அப்பா, நெக்ஸ்ட் என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் நீர் வைத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஸ்டில் உயிரோடு இருக்கு தகப்பனே. அவைகள் என்றும் அழிந்து போவதில்லை அப்பா. அதை இந்த நேரத்துல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவையானவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எவற்றையெல்லாம் இழந்தார்களோ அவை எல்லாவற்றையும் பல மடங்காக திருப்பி தர நீர் வல்லவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தாவீது இழந்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து எப்படி நின்றான தகப்பனே, அதை போல நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது கரம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, எந்த இடத்திலும் எங்களுடைய மாம்ச சிந்தனையால நாங்கள் போராடக்கூடாது. ஆவியானவரே, நீர் எங்கள் மாம்சத்தை மறைத்து போடுங்க அப்பா. எங்களுடைய டேலண்ட்டை நாங்க அந்த இடத்துல காமிக்க கூடாது. மாறாக உண்மையே சார்ந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்க ஒருவேளை உமது வார்த்தைகளுக்கு புறம்பாய் நடந்திருக்கலாம், பல பாவமான காரியத்தை எங்க வாழ்க்கையில நாங்கள் வச்சிருந்திருக்கலாம் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உமது அண்டையிலே வர ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் இப்போது இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரோஷம்தா ரகதனா ரேஹதன ஹெசெக் லமாதுரியாம் தரபலனோ ரேஹதன ஹோஷந்த லபாதுரியாம் தரபலனோ. அப்பா, கடன் என்கிற காரியத்துல அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தம், நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு அந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஜெயம் எடுத்து சுதந்திரிக்க இந்த நேரத்தில் ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. அப்பா, இவருடைய வாழ்க்கையில ஏதாவது அன்வான்ட் டோர்ஸ் ஓப்பனா இருந்தா ஆவியானவரே அதை க்ளோஸ் பண்ணுவீராக. அப்பா, அதுல நாங்க எந்த விதமான நல்ல காரியங்களையும் பெற முடியாது. உமக்கு விருப்பமில்லாத வாசல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது தகப்பனே. அப்பா, அவற்றை நாங்கள் மூட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் முற்றிலுமா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதத்தினுடைய தேவைகள் யாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர், அதை விசுவாசித்து இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் சொல்லி இருக்கிறீர் இஸ்ரவேலிலே மலடு கிடையாது அப்படின்னு. அப்பா, அந்த நேரத்துல தங்களை மலடு என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உமது பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பலப்படுத்துவீராக. இருதயங்களிலே நீர் பேசுங்க தகப்பனே. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.